அடிபொலி. எஸ்டிஎஃப்ஐல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டாமினார் தாங்க இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 2019 மாடல் நினைக்கிறேன், சரியா வந்து தெரியல. நம்ம ஒரு அண்ணா எப்பவுமே நான் சொல்லுவேன்ல, ஒரு அண்ணா ஓட்டுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன்ல, அந்த அண்ணா தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கிறாரு. செகண்ட் ஹேண்ட்ல தான் எடுத்தாரு. செகண்ட் ஹேண்ட்ல ஒரு நல்ல பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக் எடுத்துக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ல எடுக்கும்போது அதெல்லாம் வந்து உங்களுக்கு போக போக சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி எவ்வளோ சிசின்னு பார்த்தீங்கன்னா 400 சிசிங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா வந்து 373.3 அந்த பவர்ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்குது. இந்த வண்டி பார்க்கும்போது எனக்கு வந்து இது ஃபுல் பிளாக்ல இருக்கா, அந்த அவ்வளோ பிடிச்சிருச்சு இந்த பைக்கு பார்த்தோன்னே. அந்த அண்ணாவிட்ட சொன்னேன் போன வீக்லேயே வந்து ஓட்டுறேன்னா சும்மா நான் வீடியோ மட்டும் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். WABSங்க, 2 பக்கம் WABS. ஏன்னா 2019 மாடல்லே வந்து பார்த்தீங்கன்னா WABS கொடுத்தாங்க. இது சிங்கிள் சிலிண்டர் தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. பட் அதெல்லாம் நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், நான் கரெக்டாக பார்க்கல. இதோட பவர் மட்டும் நம்ம ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஓட்டி என்ன பண்ணுறது, நமக்கு ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுட்டாங்க, அதுங்காட்டி பெருசாக நம்ம ஓட்ட முடியாது. எனக்கு இந்த பைக்கில் பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லுக். ஆனால் இந்த பைக்கில் பெரிய ஒரு மேட்ரு ஒன்று இருக்குங்க. என்னன்னா வந்து உங்களுக்கு அப்படியே போக போக சொல்கிறேன். அப்படியே பெட்ரோல் வந்து அடிக்கணும். என்னன்னா இந்த பைக்கோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 200 kg, எப்படின்னா 193 பக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஆன் பண்ணிட்டு நானும் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன் ஆனே ஆக மாட்டேங்குது. என்னடா ஆச்சு, பேட்டரிக்கு இது டவுன் ஆயிடுச்சா அப்படி இப்படின்னு யோசிச்சிருக்கேன். இங்கே ஒரு சுவிட்ச் ஒன்று வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அது மாட்டல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு. சவுண்டு கேட்குமான்னு தெரில. ஹெல்மெட்டுக்குள்ள வந்துட்டு வைசர் ஓப்பன் பண்ணுறேன். சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குதுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு சைலன்சர் தெரியும் எந்த அளவுக்கு வந்து எடுத்திருக்காங்க. இந்த சைடு வரதை கழட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பழைய வண்டி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல் பிளாக்கு. இப்போ வரதால க்ரீன் பிளாக் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, 2019 மாடலாக இருந்தாலும் பயங்கரமாக இருக்குங்க. பவர் சொல்லவே வேண்டாம், அண்ணா வந்து சொல்லியிருந்தாரு பவர் பயங்கரமாக இருக்கும் பார்த்து ஓட்டிக்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஃபியூல் மட்டும் அடிக்கணுங்க. ஸோ அண்ணா வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் சும்மா ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. ஒரு விஷயம் என்னன்னா, செகண்ட் ஹேண்ட்ல வாங்கும்போது எல்லா பைக்குமே தட்டி தான் வச்சிருப்பாங்க. அதுவும் இந்த 150 சிசிக்கு மேலே எடுத்துட்டாவே வந்து எல்லா பைக்கும் தரும தட்டி இருப்பாங்க. என்னதான் தட்டினாலும் சர்வீஸ் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிட்டோம்னு வச்சுங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அதான் நீங்கள் எப்போவுமே செகண்ட் ஹேண்டில் வாங்குற பட்சத்தில் வந்து பைக் எடுத்தோன்னே ஜென்ரல் சர்வீஸ் விட்டுருங்க. நார்மலாக ஜென்ரல் சர்வீஸ் விட்டுருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன ஒரு மைனஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது 2 பக்கம் மிரர் இல்லை. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம எம்டியில் வந்து மிரர் வச்சு ஓட்டி பழகிட்டு டக்குன்னு மிரர் இல்லாததுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பைக்கில் வந்து டிஸ்பிளேவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போய் கிடக்குது. எல்லாம் 2019 மாடல் அப்படிங்கும்போது இந்த பைக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். நான் 100ங்கண்ணா. அது ஒன்றும் ஆகாது, அது சும்மா தான் லுக்குக்காக அப்படி வச்சிருக்காங்க. இங்கே லாக் பண்ணி வச்சிட்டாங்க பாருங்க. நீங்க பிரேக்குக்கு அந்த மாதிரி போக நினைச்சீங்களா? இது 20-25 தான் கிடைக்குதுங்கிறாரு அந்த அண்ணன். பெட்ரோல் அடிச்சாச்சு, ஒரு த்ராட்டலை பண்ணி பார்த்துருவோமா. ஏன்னா வந்து இதோட மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வாங்குறீங்க பட்சத்தில் வந்து ஒரு 30+ வந்து எதிர்பார்க்கலாம். 30ங்கிறது கொஞ்சம் ஓவர் தான், எதிர்பார்க்கலாம் அந்த ரேஞ்சு. இப்போ வந்து 20 அந்த மாதிரி தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவுக்கு சொன்னார். நான் கேட்டேன், அவ்வளோதான் சொன்னார். அப்படியே நம்ம ஒரு த்ராட்டலை கொடுத்து பார்ப்போமா பைக்கில். கொஞ்சம் பவர் ஓவராக இருக்கிறங்காட்டி எப்பவுமே வந்து இப்போ நீங்க ஒரு 150 சிசி 200 சிசி அந்த மாதிரி ரெகுலரா ஓட்டிட்டு வந்து பவர்ஃபுல்லான பைக்ல ஓட்டும் போது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேக்கா தெரியும், உங்களுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். எடுத்தோடனே நீங்க 400 சிசி 1000 சிசி ஓட்டினீங்கன்னா வந்து அது வந்து பெரிய ஆக்சிடென்ட்ல போய் முடியும். அதங்காட்டி வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பவரா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பெரிய பவர் ஓட்டுங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது உண்மையாலுமே. வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து எம்டி ஓட்டிட்டு இருக்கேன், அது போக டியூக் 200 ஓட்டியிருக்கேன். ஓட்டி நம்ம ஒரு வீடியோ கூட நம்ம வந்து போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஆரன் அடிக்க மாட்டேது, வீடியோ கூட வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 390 வந்து நான் ஒரு டைம் வந்து ஓட்டியிருக்கேன். அதுவும் இந்த நம்ம அண்ணான்னு சொல்லுவோம்ல, விக்கி அண்ணா,
அவரு ஃப்ரெண்ட் வந்து வச்சிருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் நான் ஒரு டைம் ஓட்டி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் இடையில ஒரு டைம் ஓட்டுனேன் நம்ம ஃப்ரெண்டு பைக்கு. கிட்ட வந்து நம்ம த்ராட்டல் கொடுத்தாவே போதுங்க, பறக்குதுங்க பைக்கு. ஆனா என்னதான் வந்து இப்போ மற்றவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பைக் அந்த மாதிரி ஓட்டும் போது, என்னதான் நம்ம ஓட்டும் போது அந்த ஒரு ஃபீலே வந்து ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம பைக் ஓட்டும் போது மட்டும்தான் வந்து பயங்கர ஃபீலா இருக்கும். லைட்டா ஸ்ட்ரெயிட் ரோடு வந்ததுக்கு அப்புறம் லைட்டா ஃபாஸ்ட் ஓட்டி பார்ப்போம். ஓ மை காட், இப்போ வந்து 70+ தான் போச்சு. என்ன பவருங்க, உண்மையாலுமே பவர் ஜாஸ்தியா இருக்குங்க. ஆனா லைட்டா நம்ம த்ராட்டில் பண்ணா போதும், பயங்கரமா பிச்சுட்டு போகுது பைக். இங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ரோடு மாதிரி வருவோம், அங்க உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர்ல போறேன்னா 40 அசால்ட்டா போகுதுங்க. 70 செகண்ட் கியர்ல. அடிபொலி, உண்மையிலுமே வந்து பவர் பிச்சுட்டு போகுதுங்க. பா என்ன பவர், நான் எதிரே பார்க்கல இந்த பவர். ஓ மை காட், செம பவருங்க பைக்கு. அப்படி பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இழுத்துட்டு போகுதுங்க. எவ்வளவு போகுதுன்னு கூட தெரியலங்க, அது பாட்டுக்கு சல்லுன்னு போயிட்டே இருக்கு. ஆனா சுயீர் போகுது, அதுதானே தெரியுதுங்க, நல்லாவே தெரியுது. டாமினார் வச்சிருக்கவங்க எல்லாம் மறக்காம அதோட பவர் பத்தி கமெண்ட் பண்ணுங்க. செம பவருங்க. பா சைடு மிரர் இல்லாதங்காட்டி லைட்டா திரும்பி பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படியே வந்து இதோட நம்ம அப்படியே யூட்டன் அடிச்சுப்போங்க. போது கொஞ்சம் தூரம் தான் நம்ம ஓட்டணும்.